இந்த சாதி அமைப்பு கூடாது அப்படிங்கிற கருத்தை நாம புதுசா பேசல, திருமாவளவன் பேசல. இது ஒன்றும் திருமாவளவனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சில பேர் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இவன் வந்த பிறகுதான் எல்லாம் ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களை மயக்கிறாங்க. இதெல்லாம் அரசியலுக்காக பேசுவது. டிஷர்ட் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கிடுவாங்களா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டால் உடனே பெண்கள் அவங்க பின்னாலே போயிடுவாங்களா? இது பெண்களையே குறைத்து மதிப்பிடுகிற ஒரு விமர்சனம். அது அப்படி அல்ல. காதலுக்கு எந்த வரம்பும் இல்லை. அது ஒரு உயரிய உணர்வு, தூய்மையான உணர்வு. அதை எந்த சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாது. நீ எத்தனை கொலைகளை பண்ணாலும் காதலை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ வேணா உள்ள போகலாம், ஜெயிலில் கிடக்கலாம், அவ்வளவுதான். அதுதான் எதிர்வினை. ஒரு உயிரை நீ பறிக்கலாம், நீ ஜெயிலுக்கு போய் கிடக்கலாம், அவ்வளவுதான் வந்து நடக்கும். பெற்ற பிள்ளையை, 10 மாதம் சுமந்த பிள்ளையை, பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளையை, கொஞ்சி குழவிய பிள்ளையை ஈவிரக்கமில்லாமல் வெட்டி சாய்க்கிற அளவுக்கு மூர்க்கம் வருகிறது என்றால் அது சாதியின் பெயரால் ஏற்படுகிற பித்துக்குளித்தனம். அது சாதி அவன் கண்ணை மறைக்குது, மூளையை செயல்பட விடாம தடுக்குது. ஆகவே அந்த ஆணவ கொலைகள் காலம் காலமாக சமூகத்திலே இருந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை அவ்வப்போது பலர் கண்டித்திருக்கிறார்கள், அதை எதிர்த்திருக்கிறார்கள், போராடி இருக்கிறார்கள். அந்த வரிசையில தான் நம்ம பெரியாரையும் அம்பேத்கரையும் பார்க்கிறோம். சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இதுதான் மதம் சொன்ன உண்மையான கோட்பாடுகள். இதுதான். ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டோம். பரப்பால நீ யார், நான் யார், எனக்கு நீ சமமாக வருவியா, என் வீட்டு பிள்ளையை நீ வந்து மயக்கி இழுத்துட்டு போக பார்க்குறியா, இங்கே இருக்கிற சொத்தை பறிக்கிறதுக்காக நீ லவ் பண்ணுறது நாடக காதல் பண்ணுறியா? இந்த விமர்சனங்கள் எல்லாம் வந்து அவர்களின் நலன்களுக்காக பேசப்படுகிற ஒன்று. அது காதல் என்கிற உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிற ஒரு முயற்சி.